ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு வினி ஹேர் கேர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெர்பல் வாட்டர். இதை யூஸ் பண்ணி நம்ம தலையை அலசினா மட்டும் போதும். இந்த ரெமிடி பார்த்திங்கன்னா முக்கியமாக முடி அதிக அளவில் கொட்டி சில பேருக்கு சொட்டை விழுகிற நிலைமைக்கு போயிடுவாங்க. முக்கியமாக முன்னாடி நெத்தியில், நடு மண்டையில் இந்த மாதிரிலாம் நிறைய பேருக்கு ஆகும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு என்ன தான் ஹேருக்காக கேர் பண்ணாலும் ஹேர் க்ரோத் கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இந்த தண்ணி ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஹேர் க்ரோத்தை நல்லா ஃபாஸ்ட் ஆகி கொடுக்கறதுக்கு. டேண்ட்ரஃப் அண்ட் ஸ்கேல்ப் இன்ஃபெக்ஷன் எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கும் இந்த வாட்டர் நீங்க யூஸ் பண்ணலாம். இப்போ இதை ப்ரிப்பேர் பண்றதுக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் மெயின் இன்கிரீடியன்ட் பார்த்தீங்கன்னா ஆலமரத்தோட விழுது. நீங்கள் இந்த ஆலமரத்து விழுதுக்கு பதில் அந்த மரத்தோட பட்டை அப்படி இல்லைன்னா இலையை கூட யூஸ் பண்ணலாம். பட் விழுது பெனிஃபிட் ரொம்பவே அதிக அளவில் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு விழுது யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஆலமரத்து விழுது பார்த்தீங்கன்னா காலங்காலமாக நிறைய ஹேர் ப்ராப்ளம்ஸ்க்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மெயினாக இது பார்த்தீங்கன்னா ஹேர் க்ரோத்தை நல்லா ஃபாஸ்டன் பண்ணும். ஹேர் க்ரோத் ஸ்லோவாக இருக்கிறவங்களுக்கு நல்லா ஸ்டிமுலேட் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட்டு சொட்டை விழுற மாதிரி இருக்கிற இடத்துலலாம் புது முடி வளர்கிறதுக்கு ஆலமரத்து விழுது நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் முடி ரொம்ப லாங்காக வளரணும் நிறைய பேருக்கு ஆசை இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப வேகமாக முடி நீளமாக வளர்கிறதுக்கும் ஆலமரத்து விழுது ஹெல்ப் பண்ணும். முக்கியமாக வீக்காக இருக்க ஸ்கேல்ப் எல்லாத்தையும் நல்லா ஸ்ட்ராங் ஆக்கி ஹேர் ஃபாலை நல்லா கண்ட்ரோல் பண்ணும். இது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் அங்கே கேட்டு வாங்கிக்கோங்க. நான் ஒரு 50 கிராம் அளவுக்கு ஆலமரத்து விழுது எடுத்து வச்சிருக்கேன். இது நான் வீட்டிலே காய வச்சு ரெடி பண்ணது. சப்போஸ் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சதுன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். அப்படியே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இதில் நம்ம யூஸ் பண்ண போகிற பொருள் வேப்ப இலை. வேப்ப இலை பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியும், நம்ம முடிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது முக்கியமாக இதோட ஆன்டி பாக்டீரியல் அண்ட் ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ் நம்மளோட ஹேர் ஃபாலிகல்ஸை நல்லா ஸ்ட்ராங் ஆக்கி முடியை நல்லா ஹெல்த்தியாக வளர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் ஸ்கேல்ப் இன்ஃபெக்ஷன், டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த வேப்ப இலை ரொம்ப ரொம்ப நல்லது. ஹேர் க்ரோத்துக்கும் வேப்ப இலை ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நான் காய வச்ச வேப்பிலை யூஸ் பண்ணுறேன். சப்போஸ் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான வேப்பிலை கிடைச்சதுன்னா அதுவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டா போதும். அடுத்து நம்ம யூஸ் பண்ண போகிற பொருள் ஆவாரம் பூ. காய வச்சு வச்சுருக்கேன் ஆவாரம் பூவை நான். இந்த ஆவாரம் பூவும் நாட்டு மருந்து கடையில் நமக்கு கிடைக்கும். இதோட மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹெல்த்துக்கு, ஸ்கின்னுக்கு, ஹேருக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. ஹேருக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஆன்டி பாக்டீரியல் அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இதில் அதிக அளவில் இருக்கிறதால க்ரோத்தை நல்லா ஸ்டிமுலேட் பண்ணும். புதுசாக நம்மளோட ஸ்கேல்பில் முடி வளர்கிறதுக்கு ஆவாரம் பூ நமக்கு ஹெல்ப் பண்ணும். இதை நம்மளோட ஹேர் ஆயில், ஹேர் மாஸ்க் எதில் வேணால் நம்ம ஆட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு ஆவாரம் பூ எடுத்து வச்சிருக்கேன். அடுத்து இதில் நம்ம யூஸ் பண்ண போகிற பொருள் இஞ்சி. ஜிஞ்சர் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். முக்கியமாக நம்மளோட ஸ்கேல்பில் பிளட் சர்க்குலேஷனை இன்க்ரீஸ் பண்ணும். இதோட விறுவிறுப்பு தன்மை பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேர் ஃபாலிகல்ஸை நல்லா ஸ்டிமுலேட் பண்ணி முடி நல்லா வேகமாக வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். முக்கியமாக இந்த வழுக்க விழுற பிரச்சனை இல்லை ஆல்ரெடி வழுக்க விழுந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இஞ்சி சாறு ரெகுலராக யூஸ் பண்ணுறப்ப ஸ்கேல்பில் புது முடி வளர்கிறத நம்ம கண்கூடாக பார்க்கலாம். அந்த அளவுக்கு பெனிஃபிட் இந்த ஜிஞ்சரில் இருக்குது. 2 மீடியம் சைஸ் பீஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது ஒரு 2 இன்ச் அளவுக்கு. நெக்ஸ்ட் இதில் நம்ம யூஸ் பண்ண போகிற பொருள் லெமன். இது பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான லெமன் கிடையாது, காய வச்ச எலுமிச்சம்பழம். அதாவது கொஞ்சம் சாறு மட்டும் உள்ளே இருக்க மாதிரி. இந்த காய வச்ச எலுமிச்சம்பழத்தில் பார்த்தீங்கன்னா அந்த தோலில் அதிக அளவில் சத்து இருக்குது. அதனால் இந்த மாதிரி ஓரளவுக்கு காஞ்ச எலுமிச்சம்பழமாக யூஸ் பண்ணுங்கள். பாதி எலுமிச்சம்பழம் நம்ம யூஸ் பண்ணால் போதும். இந்த லெமன் ஜூஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கேல்பில் இருக்க தேவையில்லாத எக்ஸஸ் ஆயில் எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ணும். நெக்ஸ்ட் டேண்ட்ரஃப் ப்ராப்ளம்க்கும் லெமன் ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த கட் பண்ண எலுமிச்சம்பழத்தை நம்ம அப்படியே போட்டு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஓரளவுக்கு காஞ்ச எலுமிச்சம் பழமா பார்த்து எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதில் போதுமான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணியோட அளவு பார்த்தீங்கன்னா உங்கள் முடி எந்த அளவுக்கு இருக்கோ அதை அலசுறதுக்கு போதுமான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக இந்த தண்ணி யூஸ் பண்ணி தான் நம்ம தலையை அலச போகிறோம். இப்போ இந்த தண்ணியில் ஃபர்ஸ்ட் நான் ஆவாரம் பூ ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து இதில் நம்ம எடுத்து வச்ச ஆலம் விழுதை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மெலிசாக இருக்கிறதெல்லாம் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தடியாக இருக்க பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் சின்ன உரலில் வச்சு நல்லா இடித்து வச்சுருக்கேன். ஃபைன் பவுடராக நம்மளால் பண்ண முடியாது. ஓரளவுக்கு அது கொதித்து வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தட்டி வச்சுருக்கேன். இப்போ இதுவும் ஆட் பண்ணிக்கலாம். ஆலம் விழுதை ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்ச வேப்ப இலையை ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான வேப்ப இலை கிடைச்சதுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் அதையே ஆட் பண்ணிக்கோங்க. வேப்பையில் ஆட் பண்ணதுக்கப்புறமா இஞ்சி ஆட் பண்ண போகிறோம். இதை லைட்டாக உரலில் நான் தட்டி வச்சுருக்கேன். இந்த மாதிரி தட்டிட்டு யூஸ் பண்ணுறப்ப இந்த சாறு ஈஸியாக இறங்கும்.
இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு கரண்டி வச்சு அதை வந்து நல்லா அந்த தண்ணியில் வந்து அழுத்தி விடுங்க. ஏன்னா எல்லாமே ட்ரையாக இருக்கிறதால கொஞ்சம் மேலேயே மிதந்துட்டு இருக்கும். ஸோ தண்ணியில் இந்த மாதிரி நம்ம அழுத்தி விடுறப்ப கொதிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் மொத்தமாக ஒரு 25 நிமிஷம் இது வந்து கொதிக்க வச்சு நம்ம யூஸ் பண்ணால் போதும். அதுக்கு மேலே கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ லைட்டாக இது ஹீட் ஆக ஆரம்பிச்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சு எலுமிச்சம்பழத்தை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஓரளவுக்கு நல்லா காஞ்ச எலுமிச்சம்பழமாக பார்த்துக்கோங்க. இப்போ இந்த பழத்தில் இருக்க ஜூஸை ஃபஸ்ட்டு பிழிஞ்சு விட்டுடலாம். நல்லா கம்ப்ளீட்டாக எல்லா ஜூஸையும் இந்த மாதிரி பிழிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த தோலை இதுக்குள்ளேயே நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு கரண்டி வச்சு கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடிக்கடி இதை கிளறி விட்டுட்டே இருங்க. சப்போஸ் வச்சுட்டு தூரமாக போயிட்டோன்னா அடி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், கிட்டேருந்து கிளறி விட்டுட்டே இருங்க. முடிஞ்ச அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சே கொதிக்க வைங்க. அப்போ தான் பொறுமையாக அந்த சத்து ஃபுல்லாக இறங்கும். எடுத்ததும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டோன்னா டக்குன்னு கொதிச்சிடும், அந்தளவுக்கு சாறு இறங்காது. ஸோ மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இது நம்ம அடுப்பில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி கலர் வந்து சேஞ்ச் ஆகும். நம்ம ஆட் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆக ஆரம்பிக்கும். கலர் வந்து அந்த இலை பூ எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ தண்ணி கலர் எந்த அளவுக்கு லைட்டாக இருக்கோ இன்னும் கொதிக்க கொதிக்க நல்லா டார்க் ஆகும். இது கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவைப்பட்டால் சின்ன வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் ஸ்ட்ரென்த் வந்து நமக்கு கிடைக்கும். ஒரு 4லேருந்து 5 சின்ன வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனல் ரின்ஸுக்கு வந்து இந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ண போகிறதால சிலருக்கு அந்த வெங்காயம் ஆட் பண்ணால் அந்த ஸ்மெல் பிடிக்காது. அதுக்காக தான் நான் வெங்காயம் வந்து ஆட் பண்ணலை. இப்போ வந்து ஒரு 15 மினிட்ஸ் ஆயிருக்கு. நம்ம ஆட் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ண மாதிரி அது மாறும். ஏன்னா ஹீட் ஆக இலையோட கலரு அப்புறம் அந்த ஆவாரம் பூ எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்கும். தண்ணியோட கலரும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹீட் ஆக இன்னும் நல்லா டார்க் ஆகும். ஏன்னா அந்த சத்து அதில் இறங்க இன்னும் ஒரு 10 நிமிஷம் இது கொதிச்சா போதும். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம யூஸ் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நல்லா சாஃப்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எலுமிச்சம்பழம் தோல் கூட நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்பவே ஹார்டாக இருந்ததெல்லாம் சாஃப்டாக இருக்கும். இப்போ இது ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. தண்ணியோட கலரும் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் இருந்ததை விட நல்லா டார்க் ஆகிருக்கு. இதுக்கு மேலே இதை கொதிக்க வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ வந்து அடுப்பை ஸ்டாப் பண்ணிட்டா கரெக்டாக இருக்கும். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஒரு மூடி போட்டு அப்படியே விட்டுடுங்க. ஒரு நைட்டு ஃபுல்லாக இதை அப்படியே விட்டுடணும். அப்போ தான் வந்து அந்த சத்து நல்லா இறங்கியிருக்கும். மார்னிங் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம கரெக்டாக இருக்கும். இப்போ காலையில் இதை நம்ம வந்து திறந்து பார்த்தா அது நல்லா ஆறி அந்த சத்து ஃபுல்லாக நல்லா இறங்கியிருக்கும். தண்ணி கலர் இன்னுமே டார்க் ஆகியிருக்கும். இந்த மாதிரி நம்ம ஊற வச்சு யூஸ் பண்ணுறது தான் நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நீங்கள் கொதிக்க வச்சுட்டு கொஞ்ச நேரத்துலேயே யூஸ் பண்ணிங்கன்னா அந்த அளவுக்கு பெனிஃபிட் கிடைக்காது. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது அர்ஜென்ட்னா நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பட் நல்ல பெனிஃபிட்டும் நல்ல ரிசல்ட்டும் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முந்தின நாள் நைட்டு ரெடி பண்ணி வைக்கிறது தான் நமக்கு நல்லது. இப்போ இந்த தண்ணியை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இந்த தண்ணி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸ்மெல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த மூலிகை வாசனை மாதிரி இருக்கும். அதுக்காக நான் வந்து டீ ட்ரீ எசென்ஷியல் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். சிலருக்கு இந்த ஸ்மெல் பிடிக்காது. அந்த மாதிரி இருக்கவங்க எந்த எசென்ஷியல் ஆயில் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் யூஸ் பண்ணணும் கிடையாது. நெக்ஸ்ட் எசென்ஷியல் ஆயில் யூஸ் பண்ணுறப்ப நம்ம ரொம்ப நாள் வந்து இதை ஸ்டோர் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் கூட யூஸ் பண்ணலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. வெளியில் வச்சிங்கன்னா எவ்வளோ நாள் இருக்கும்னு எனக்கு தெரியல. நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணால் மேக்ஸிமம் நீங்கள் ஒரு 20 டேஸ் கிட்ட இதை வச்சு யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த தண்ணியை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். யூஸ்வலாக நீங்கள் எப்போவுமே ஹேர் வாஷ் பண்ணுற மாதிரி ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. ஹேர் வாஷ் பண்ணி முடிச்சிட்டதுக்கப்புறமா ஃபைனலாக இந்த தண்ணியை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு வாட்டி முடி அலசி விட்டுக்கலாம். அலசுறப்பவே ஸ்கேல்பை நல்லா மசாஜ் பண்ணுற மாதிரி அலசுங்க. முக்கியமாக உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் முடி அதிக அளவில் கொட்டுதோ இல்லை இந்த வழுக்க விழுற மாதிரி உங்களுக்கு தோணுதோ அந்த இடத்தெல்லாம் நல்லா வந்து மசாஜ் பண்ணுங்க. ஒரு 2 மினிட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் மசாஜ் பண்ணால் போதும். மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே விட்டுடலாம். திரும்பவும் நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த ஸ்மெல் பிடிக்கல அப்படின்னா கண்டிப்பாக எசென்ஷியல் ஆயில் யூஸ் பண்ணுங்க. அப்போ தான் தலை குளிச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இல்லைன்னா அந்த ஸ்மெல் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். வாரத்துக்கு ஒரு நாள் இதை நீங்கள் யூஸ் பண்ணால் போதும். அதிக அளவில் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ரெகுலராக யூஸ் பண்ணுறப்ப உங்கள் ஹேர் ஃபால் நல்லா கண்ட்ரோல் ஆகி இந்த வழுக்க விழுற பிரச்சனையிலலாம் புது முடி வளர்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ரொம்ப அதிக அளவில் டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் இந்த தண்ணி ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ரிசல்ட்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.